ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ்எஃப்க்கு சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன். நம்ம சிஎஸ்எஃப்க்கு சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ் ப்ராமிஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் ஒரு 2.5 months ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் த டீசர். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2.5 months உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் மானவரியாக வந்துனே இருக்கும். ஏன்னா ஐபிஎல் 2026 இஸ் நியர், ஜஸ்ட் 2 days ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ ஆர்சிபிஎஸ் ஆட்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வரும். அண்ட் அதே மாதிரி 10 டீம்ஸ் கேப்டன்ஸ் ஃபோட்டோ ஷூட்டுமே நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டீம்ஸோட எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. சில பல இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் ஹோப் தே வில் பி ஜாயினிங் இந்த மிட் சீசன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேசல்வுட், கமின்ஸ், ஸ்டார்க் இந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க. நிறைய பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில டீம்லாம் இன்ஜூர்ட் பிளேயரே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய குருமா நடக்கும்போது ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ எல்லாருமே நீங்கள் ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க. ஆல்சோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா டீமோட ப்ரிவ்யூ வீடியோவும் என் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபாக போடுறேனோ. நாங்கள் இது வரைக்குமே 8 வீடியோ பேசி முடிச்சிட்டோம். அந்த 8 வீடியோமே இன்னைக்கு பேச போகிற 2 டீம் தவிர எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதோட எல்லாமே நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு ஐபிஎலோட 2 லெஜெண்டரி டீம்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதோட ஷர்ட்டே போட்டு வந்துட்டாப்ல என் ஃப்ரெண்டு, தலைவன் வேற மாதிரி. ஸோ யார் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஐபிஎலோட கோட்டட் ஃப்ரான்ச்சைஸ் தான் 2 பேருமே சொல்லுவோம். 5 cups ஈச் வச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு 2 டீமும் 2 வீடியோவும் கவர் பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியலி என்ன சொல்கிறது 2020 லாஸ்ட்டாக கப் அடித்த மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ் ஹர்திக் பாண்டியா தலைமையில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோட மும்பை இந்தியன்ஸ் பற்றி இன்றைக்கி நாங்கள் ப்ரிவியூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் காய்ஸ். ஹாய் அஸ்வத். ஹாய் சாய். ஹாய் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராஸ்டிங் விஷயம் என்னன்னா, அஸ்வத் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, சாய் கிருஷ்ணா அவுட் அண்ட் அவுட் சிஎஸ்கே ஃபேனு. ஸோ இன்னைக்கு வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீஃபாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஓகே தென் ஓகே சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட்டு நம்ம வருவோம். ஸோ சிஎஸ்கே என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாய் வந்து சிஎஸ்கே ஜெர்சியோட ரெடியாக இருக்காப்ல. ஸோ நம்ம பேசி முடிச்சுட்டு சாய் கிட்ட போகலாம். ஸோ சிஎஸ்கே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரீவேம் சைடாக எடுத்துன்னு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆக்ஷனில் என்னென்னமோ ஃபிலிமிங் ட்ரை பண்ணாங்க. கோச்சிங் செட்டப்லாம் மாற்றினாங்க, புது பவுலிங் கோச், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்லாம் ஸ்ரீதர் ஸ்ரீராம் எக்கச்சக்க பிளேயர் எடுத்துன்னு வந்தாங்க. பட் அப்போவுமே ஆக்ஷனில் நம்ம வந்து ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்குலாம் விசில் அடித்தோம். பட் கடைசியில் வந்து நமக்கு விசில் அடிக்க விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீசனாக போச்சு லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு. எடுத்த எல்லாருமே நல்ல பிக்ஸ், பட் யாருமே அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணல. நல்லா பண்ணதே பார்த்தீங்கன்னா 3 பிளேயர். அந்த 3 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து தலை தோனி அவர் கொடுத்த ரோல் ஏதோ பண்ணார், அண்ட் கலீல் அஹமத். அதை தாண்டி 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் சிஎஸ்கேக்கு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூயிஸ் அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப் த சீரிஸ் உர்வில் பட்டேல், ஏன்னா ருத்ராஜ் இன்ஜர்ட் ஆயிட்டார். ஸோ இந்த 3 பேருக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பேட்டிங்கே வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா கொல்கத்தா கூட சேப்பாக்கில் 110 ஆல் அவுட் ஆனாங்க. டூபே நல்லா பண்ணாரு. ஸோ இவங்களாம் தான் நல்லா பண்ணாங்க. அந்த நியூ யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ சிஎஸ்கேவோட லெகசியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி 10th பிளேஸில் முடிச்சாங்க. இது ஒரு தடவையும் நடந்தது கிடையாது. இட் வாஸ் ஸோ ஷாக்கிங் டு சி. ஹோல் சென்னையுமே டவுனாக இருந்தாங்க. பட் இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே பாடுறா இனி டேடிஸ் ஆர்மியா பேபிஸ் ஆர்மின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஸ்கோரே எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆக்ஷனில். சொல்லணும் எக்கச்சக்கமாக 45 கோடியோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேர்த்துனாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ராகுல் சர், சர்ஃபராஸ் கான், ஓவர்சீஸில் ஜாக்கரி ஃபாக்ஸு, மேத்யூ ஷார்ட்டு அண்ட் அக்கீல் ஹொசைனு அண்ட் ஒன் மோர் மேட் ஹென்ரி. இத்தனை பிளேயர் எடுத்தாங்க சிஎஸ்கே. அப்போனா கூட டீமில் நிறைய வீக்னஸ் இருக்குது. பட் சிஎஸ்கே ஓவரால் இன் ஹைட் சைட் இந்த வருஷம் ஸ்குவாடை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, பேட்டிங் ஒரு கடப்பார பேட்டிங், பவுலிங் அப்படியே புஷ்ஷுன்னு காற்று இறங்குற பவுலிங். இதுதான் என்னோட ஒப்பீனியன். சாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண, நெக்ஸ்ட் அஸ்வத் கிட்ட போகலாம். சிஎஸ்கேயோட ஏர்லி தாட்ஸ் என்ன நினைக்கிறேன் 2025 to 2026? மைக் மியூட்டில் இருக்குது. ஓகே. சிஎஸ்கேவுடைய பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே வேணாம். ஏன்னா போன வருஷம் நடந்த சம்பவம் அப்படி, வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட். ஏன்னா போன வருஷம் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஒரு டெரரிசம் கூட சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்து பேட்டிங் வந்து பயங்கரமா செட் பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் எப்பவுமே சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. நீங்க எல்லா சீசன்லயும் எடுத்து பார்த்தாலே தெரியும், சிஎஸ்கே வந்து பேட்டிங் வந்து ப்ராப்ளமா இருக்கிறது இல்லை போன சீசன் தவிர. பவுலிங் தான் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பட் பேட்டிங்ல போன வருஷம் தான் ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னா, இந்த ராகுல் திரிபாதி, தீபக் கூட வரப்போ அது ஒரு பீக் சீசனாக அவங்களுக்கு இருக்குன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. பட் இந்த தடவை நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஜடேஜா விட்டு சாம்சன் எடுத்திருக்காங்க. நல்ல மூவ் தான். ஏன்னா வந்து வேர்ல்டு கப்ல அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ குட் மூவ். பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிஎஸ்கேக்கு, அதில் எந்த டவுட்டுமே வேணாம்.
பட் பவுலிங் பாக்குறப்போ நேத்தன் எல்லிஸ் போனதோட ஒரு பிக் ப்ளோ ஃபார் அது ஒரு சிஎஸ்கே. பெரிய மிஸ். அதை நான் அது பேச வந்து அவங்க மாட்டேன். ரூல்ட் அவுட் நேதன் எல்லிஸ். ஒரு பெரிய மிஸ் ஆக்சுவலா. அதுக்கு பதிலாக அவங்க ஸ்பென்சர் ஜான்சனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. பிகாஸ் பார்ட்மேன் இருக்கிறப்போ ஏன் இந்த ஆப்ஷன் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கும் புரியல. அண்ட் அட் த சேம் டைம் சிஎஸ்கேல ஏஆர் ஷெய்காந்த் வந்து லாஸ்ட் டைமே ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்க பார்த்துருக்காரு. பட் இந்த தடவை அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. மேபி அவர் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல ஸ்பென்சர் ஜான்சன். என்ன போன வருஷம் கொல்கத்தா டீம் வந்தாரு, இந்த வருஷம் சிஎஸ்கே, அவ்வளவுதான். இல்ல ஜிடிக்கு ஆனான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். 24 தான் ஜிடி, 25 கேகேஆர். 24 ஜிடி லாஸ்ட் இயர். கேகே நல்லா தான் போனாரு கேகேஆர். ஓகே. ஸோ வந்து அது வந்து இல்லாம ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து அவுட் ஆஃப் ஐபிஎல் அதர் லீக்ஸ்ல வந்து ஸ்டாட்ஸ் நல்லா தான் வச்சிருக்காரு. பட் ஐபிஎல்ல தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏதோ அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் பார்த்துருக்காங்களோ என்னமோ எடுத்திருக்காங்க. அவர் என்ன பண்ண போறாருன்றத ஒரே நம்பிக்கை போலிஞ்சர் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். பழைய நமக்கு லாஸ்டா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசுறனா அது ஓவர்சீஸ்ல போலிஞ்சர் தான். அதுக்கப்புறம் இவர் தான் வராரு. கரெக்ட். போலிஞ்சர் லெஜெண்ட் இவரு வர போறாருன்றது பார்க்கணும். அட் த சேம் டைம் 2 அன்கேப் பிளேயர்ஸை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படி டெலிவர் பண்றாங்கன்றதையும் பார்க்கணும். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். ஜடேஜாக்கு ஒரு லீவ் பிளேஸ்மெண்டா வந்திருக்காரு பிரசாந்த் வீர். ஸோ இந்த 2 பேரும் எப்படி டெலிவர் பண்ண போறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சிஎஸ்கே வந்து ஒரு அன்கேப் பிளேயர் மேல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே கிடையாது. ஹிஸ்டரி ஃபார் தி ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து ஆக்ஷன்ல அட் த சேம் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் சோல்டு அன்கேப் பிளேயர்ஸ்னா அது இந்த 2 பேர் தான், கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். அட் த சேம் டைம் காவியாக்கா நல்ல ரேட் எட்டி விட்டாங்க. இதை பார்க்கும்போது 2011 விஜய் மல்லையா அஸ்வினுக்கு பண்ண சம்பவம் தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஞாபகம் இருக்கு. விஜய் மல்லையா பண்ண அந்த ஒரு சம்பவம் தான் லைட்டா ஞாபகத்துக்கு வந்து போச்சு. தப்பி தவறி எஸ்ஆர் சிஎஸ்கே ஃபைனலுக்கு வந்து பிரசாந்த் வீர் சம்பவம் பண்ணாருன்னா பார்க்க நல்லா ஒரு நடக்குதான்னு பார்ப்போம். கனவுல தாண்டா நடக்கும் இதெல்லாம். ஓகே டு சம் பட் ஓகே ஜோக்ஸ் அபார்ட். இல்ல இப்போ இந்த சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ரைவல்ரி இந்த கோர்ட் கேஸ்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது ஏதோ பார்ட் யூஸ் பண்ணதுனால ஏதோ சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இல்ல ஆக்சுவலா சிஎஸ்கே ஜெர்சி வந்து 2599 நினைக்கிறேன், ஒரு 26 கிட்ட வரும். ஓகேவா? அந்த ஜெர்சி வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல அந்த மூவி சாங் போட்டு தான் சேல் ஆகுதுன்றாங்க. இது எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. தேப்பாக்கு வெளில 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஜெர்சி கிடைக்கும். இல்ல மெயின் இஷ்யூ அது இல்ல. சிஎஸ்கே ஒரு ப்ரோமோ வீடியோ விட்டுருந்தாங்க, எல்லா பிளேயர்ஸும் அரைவ் ஆனப்போ அதுல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க மெயினா சாங். அதனாலதான் மெயினா போட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்கே வந்து அவங்க ஜெர்சிஸ் வந்து எங்க பார்ட்டி யூஸ் பண்ணி சேல் பண்றாங்க அந்த மாதிரி தான். அவங்க ஜெர்சிஸ்க்காக இஷ்யூ வந்து சும்மா சொல்றது. பட் ரியல் மேட்டர் என்னன்னா அந்த வீடியோல சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கூலியா ஜெயிலரான்னு தெரியல, ஏதோ ஒரு பார்ட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம், தட்டி விடுங்க. கிரிக்கெட் பத்தி பேசுவோம். சோ ஃபைனலா என்ன சொல்ல வர சிஎஸ்கேக்கு? சிஎஸ்கே பேட்டிங் வந்து பெர்ஃபெக்ட், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பேட்டிங் டெப்த்துமே இருக்கு, பிரச்சனை கிடையாது. பேட்டிங் இஸ் டூ ஸ்ட்ராங், அதுல எந்த டவுட்டுமே வேணாம். பட் பேட்ஸ்மேன்ஸ் வின்ஸ் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் வின்ஸ் யூ டோர்னமெண்ட். அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சிஎஸ்கேட பவுலிங் வந்து ஸ்லைட்டா வீக்கா இருக்கு. அதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க யூஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது என் கருத்து. ஏன்னா இப்போ சிஎஸ்கே ஸ்பாட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 7 பேரால பவுலிங் போட முடியும். ஓகே, பிளேயர்ஸ் இருக்காங்க, போட்டிருக்காங்க. நான் வந்து போடாத பவுலர்ஸ்ன்னு சொல்லல. ஓகே, போட்ட பவுலர்ஸ் வித் பால் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு தான் இந்த பவுலிங் அட்டாக் வந்து தேத்தணும். பவர் பிளே வந்து பிரச்சனையே கிடையாது. கலீல் அகமது இருக்காரு, மேட் ஹென்ரி இருக்காரு, அவர் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறாரு, பிரச்சனை கிடையாது. நல்ல வேலை சேப்பாக் வந்து ஸ்பின் பிச் இல்ல, மாறி இருக்கு, கண்டிஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ 100 அகமத் பிரசாந்த் ஐயரை வச்சே சமாளிக்கலாம். தேவைப்பட்டா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் ஆயுஷ் மந்த்ரியால ஆஃப் ஸ்பின் போட முடியும், அவரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, நீங்க ஒரு 5 பவுலரோட போக முடியாது. ஏன்னா வந்து மினிமம் 6 பவுலர்ஸ் தேவை டீம்ல. அப்படி பார்த்தா இருக்கிற ஒரே ஒரு கன் பவுலர், 2 பவுலர் கலீல் 100, மற்றபடி எல்லாமே கன் பவுலர்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட் தான். பட் 2023 என்ன பேஸ் அட்டாக்ல இந்த டீம் வந்து அது நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் டெலிவர் பண்ணா மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
அந்த மாதிரி டெலிவர் பண்ணாங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து தோனி இன்னும் ஸ்பாட்ல தான் இருக்காரு. அவர் மேட்சஸ் ப்ளே பண்ணாலும் ப்ளே கேப்டன் இல்ல பண்ணாலும் ராஜா, அவர் பிளேயர் தான். அப்போ கேப்டனா இருந்தார் அந்த வருஷம். கேப்டன் இல்லைன்னு சொல்லல. பட் அவருடைய மென்டார்ஷிப்ல அவருடைய கைடன்ஸ்ல அவர் பிட்ச்ல இருந்தாலும் இல்லைனாலும் அதுல மேபி பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி நம்ம வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால எப்படி சொல்றது, இது ஒரு மோசமான பவுலிங் லைனப்னு சொல்ல முடியாது. பட் வேலை செய்ய முடியும், அவுட்புட் கொடுக்க முடியும். சரி, ஓகே. ஸோ பவுலிங் வந்து என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். அன்கேப் பிளேயர்ஸ் 2 பேர் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். மற்றபடி சிஎஸ்கேக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஸோ சாய் வந்து அவரோட லென்த்தி கருத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம சாய் ஒரு அவுட் அண்ட் அவுட் சிஎஸ்கே ஃபேன். ஸோ இஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் வியூஸ் ஆன் சிஎஸ்கே. அஸ்வத், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேவை பற்றி? சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செம கடப்பார, எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க. ஒரே ஒரு குறை, அவங்களோட பவுலிங் டெத் பவுலிங். நேதர் செஞ்சுரி ஆனது ரொம்ப பெரிய ப்ளோ சிஎஸ்கேக்கு. கரெக்ட். அவரை ஃபில் இன் பண்றதுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. அவர் 11ல ஆடுவாரா தெரியாது, பட் இஸ் a குட் பேக்கப். எங்க அவர் ஹாஃப் சீசன் மிஸ் பண்ணுவாராங்க. ஏப்ரல் 23 தான் ஜாயினே பண்ணுவாராம். அப்படி எதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு பாட்மன் வந்து இப்போ சூப்பராக போட்டார், நேற்று கூட 2 விக்கெட் எடுத்தார். அவரை மாதிரி பிளேயரை விட்டு என்னத்தான் கண்டாங்கன்னு தெரியல ஸ்பென்சர் ஜான்சன்ல. அவரே இன்ஜுரி ஆன பிளேயர். பிக் பேஷ்ல நல்லா பண்ணிருக்காரு, அதனால தான் எடுத்திருக்காங்க. அது மேட்ரு இல்லைப்பா. இப்போ அவர் வந்து ஹாஃப் சீசன் மிஸ் பண்ண போறாரு. 7 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் வராரு. ஏப்ரல் 23 தான் அவைலபிள். அதுக்கு எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? பாட்மன் அவுட் அண்ட் அவுட் எடுக்கிறாருல. பாட்மன் நவீன் உலகலாம் எத்தனையோ பிளேயர் இருக்காங்க. நல்லா போட்டார் பாட்மன். அவரை இனிஷியல் ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் ஸ்பென்சர் ஜான்சன் எனக்கு செகண்ட் ஹாஃபில் தான் வேணுன்றது என்ன மாதிரி பிளைண்ட் டிசிஷன் எனக்கு தெரியல. அது ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த டிசிஷன் ரொம்ப ஃபஸ்ட்டான டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க ஃபாரினர்ஸ் யார் யார் ஆட போறாங்கன்னு தான் இப்போ பிரச்சனையே சிஎஸ்கேக்கு. நம்ம பிளேயிங் ஷார்ட் பிரேவிஸ் 100 ஆடிடுவாங்க. மீதி இருக்கிற 2 பேர் யாரு? மேட் ஹென்ரியா, ஓவர்டனா, அகீல் ஹுசைனா. ஆமா, அது நம்ம பிளேயிங் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி சொல்லு, அவர் வந்ததுக்கு அப்புறம் அது விடுப்பா. அது 7 மேட்ச்க்கு அப்புறம் அவர் வருவார் பொறுமையா ஆடிய செஞ்சு. நீ அதை விடு, இப்போ இருக்கிறது சொல்லு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் வீக். ஏன்னா ககில் தான் உங்களோட லீட் பவுலர். இப்போ 100 ஸ்பின்ல லீட் பண்ணுவாரா தெரியாது. 100 வந்து ஆடின எல்லா டீம்லயுமே செகண்டரி பவுலர் தான். ஆப்கானிஸ்தானுக்கும் செகண்டரி பவுலர், குஜராத் டைட்டன்ஸுக்கும் செகண்டரி பவுலர். ஓகேவா? லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல தான் ஜடேஜா இருந்ததால 100 செகண்டரி பவுலர் தான். ஜடேஜா இருந்தாரு, பிளஸ் அஸ்வின் இருந்தாங்க. இவரு லீட் ஸ்பின்னர் இல்ல. இப்போ இந்த வாட்டி இவர் லீட் ஸ்பின்னரா இருக்காரு வித் ராகுல் சகர், ஸ்ரேயஸ் கோபால், அகீல் ஹுசைன். ஸ்ரேயஸ் கோபால் ஆட மாட்டாரு. மோஸ்ட் ப்ராபப்லி ராகுல் சகர் தான் ஆடுவாரு. ஐ வில் ப்ரிஃபர் எனி டே ஸ்ரேயஸ் கோபால்ப்பா. சகர் எங்கே போட்டாலும் அடி வாங்கினார் ஸ்மேட்டில் கூட. ஸ்ரேயஸ் கோபால் இப்போ பேட்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல பவுலரு. ஸ்டில் இஸ் ஒர்த் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் கோபால் நான் ஒரு அன்னோன் ஜெம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அப்படி சொல்கிறேன். ஓகே ஃபைன், என்னோட ஒப்பீனியன் ராகுல் சார். பவுலிங் அண்ட் ஃபினிஷிங்ல வந்து சிவம் டுபேக்கு அசிஸ்ட் பண்ண யார் இருக்கா? நல்ல கேள்வி. கார்த்திக் சர்மால டெலிவர் பண்ண முடியுமா? தெரியாது. பிரசாந்த் வீரால டெலிவர் பண்ண முடியுமா? ஜடேஜாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர் டர்ம்ஸ் will he able to deliver what Jadeja did for CSK? தெரியாது. இதுதான் குறை. டெத் பவுலிங் ஒரு குறையா சொன்ன கரெக்டா? எஸ். சரி, ஓகே தென் ஃபைன். சாய் கிருஷ்ணாவும் அஸ்வத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 பேரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. சிஎஸ்கேவோட இந்த வருஷம் என்னென்ன ஓவரால் ஒரு ஷார்ட் ப்ரீஃபிங்காக சொன்னாங்க. நான் இனிஷியலில் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தான். ஸோ சிஎஸ்கேக்கு நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறோன்னா, என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த்ஸாக நம்ம வந்து பேட்டிங்னு சொல்லணும். அந்த பேட்டிங்கில் பர்டிகுலராக நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்து பார்க்குறீங்க? பவுலிங்கில் ஏதாவது ஸ்ட்ரென்த் இருக்கா? ஐ வில் ஸ்டார்ட் வித் அஸ்வத் இந்த தடவை. பேட்டிங் ஓப்பனிங் சம ஸ்ட்ரென்த். டாப் 4, 5 வரைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஆடுறவங்க தான். எம்எஸ் தோனியால டெலிவர் பண்ண முடியுமா? 50 ஏஜ்ல டவுட்ஃபுல். 100 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ககில் நல்லா போட்டுருவாரு. ஓகேவா? நியூ பால்ல ககிலுக்கு சப்போர்ட் பண்ண யார் ஆடுவா? மேட் ஹென்ரி, அகீல் ஹுசைனா? இல்ல ஸ்ட்ரென்த் மட்டும் இப்போ சொல்லு. ஸ்ட்ரென்த் மட்டும் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்ஸா நம்ம அது பிளேயிங் லெவல்ல வருவோம். நிறைய பேசணும் பிளேயிங் லெவல். பேட்டிங் பவுலிங்ல ஏதாவது ஸ்ட்ரென்த்? நியூ பால்ல ககில டெலிவர் பண்ணாருன்னா சிஎஸ்கே சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் நல்லா போட்டாருப்பா. ஒரு எக்கானமி 6.7 9 அதுதான் பவர் பிளேல.
ஓகே. லாஸ்ட் இயர் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. 140 டாட் பால்ஸ் அரௌண்ட் போட்டிருக்காரு. இந்த சீசனும் பண்ணுவாரா? அதான் கேள்வி. லாஸ்ட் சீசன் வந்து பத்திரானா இருந்தாரு. இந்த சீசன் வந்து யார் பவுலிங்கே இல்ல இந்த சிஎஸ்கேல. ஒரு லீட் ஃபாஸ்ட் பவுலரா will he able to deliver? அந்த பிரஷர் எடுத்து நான் இருக்கேன்பா டீமுக்கு, என்னால முடியும், நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா தெரியாது. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தோட வியூ. ஸோ சிஎஸ்கேவோட டாப் 5 ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பவுலிங்கில் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட் கலீலும் நூறையும் சொல்லியிருக்காப்புல. சாய், நீ என்ன பார்க்குற சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்ஸா? சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய பேட்டிங் தான், எஸ்பெஷலி த டாப் ஆர்டர். அதாவது சிஎஸ்கே எந்த வருஷம்லாம் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்களோ அந்த வருஷம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டாப் ஆர்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் அந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே அந்த டாப் 10ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்ச் கேப்ல நல்லா பண்ண எல்லா சீசனும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டார்ட் சிஎஸ்கே ரெண்டு ஓப்பனர்ஸ்மே 500 ரன்ஸ் அபோவ் அடிப்பாங்க. ஆமா. அட் சேம் டைம் 2023 2021 2018 2013 ஐ மீன் 2011 13ல கூட ரஷி இருந்தாரு. ஏதோ இன்னொரு ஸ்டாட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதான் இப்போ இன்னொரு ஸ்டாட் என்னன்னா சிஎஸ்கே வின் பண்ண 5 ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 4 ஃபைனல்ஸ்ல ஓப்பனர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. 11ல முரளி விஜய், 18ல வாட்சன், 21ல ஃபேஃப்ஸ், 23ல டெவான் கான்வே, 2010ல ரெய்னா. எல்லாருமே வந்து டாப் 3ல ஆல்மோஸ்ட் விளையாடுற பிளேயர்ஸ் தான். ஸோ வந்து டாப் 3 அண்ட் டாப் ஆர்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சிஎஸ்கே அந்த வருஷம் ரொம்ப ஃபயரா இருப்பாங்க. வந்து இப்போ போன வருஷம் இந்த குஜராத் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். பட்லர், சாய் சுதர்ஷன் கில் டாப் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆனதுனால தான் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபை ஆனாங்க. ஸோ வந்து சிஎஸ்கே டாப் ஆர்டருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த். பிளஸ் பேட்டிங் டெப்த் இருக்கு, அது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். ஸோ ஆகல அவங்களுக்கு பவுலிங்ல பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் ஹோல்டர், சிராஜ் he delivered 150 டாட் பால்ஸ், சாய் கிஷோர் ரபாடாவும் அவர் பண்ணாரு, சாய் கிஷோர் he delivered. அவங்களுக்கு குறையே மிடில் ஆர்டர் தான் லாஸ்ட் இயர். இல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் டாப் 3 டிபெண்ட் பண்ணி தான், பேட்டிங் மட்டும் டாப் 3 டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது சிஎஸ்கே வீடியோ, அத விடுங்க, ஜிடி பேசிட்டோம். சிஎஸ்கே வாங்க. இல்ல டெலிவர் பண்ணாங்க இல்லன்னு சொல்ல, பட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸால வந்து 500+ ரன் ஸ்கோர் பண்ண முடியும். ஜிடி டாப் 3மே 500+ ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ இட் பிளேட் அ க்ரூஷியல் ரோல். ஸோ டாப் ஆர்டர் பேட்டிங் டெப்த் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ அதோட அவங்களுடைய பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். வீக்னஸ் என்ன கேட்டா வீக்னஸ் நெக்ஸ்ட் வருவோம். வீக்னஸ் நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்துரும். பவுலிங்ல ஏதாவது ஸ்ட்ரென்த் இருக்கா? அஸ்வத், கலீல், நூறு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொன்னாப்ல, நீ அதை அக்ரி பண்றியா இல்ல வேற ஏதாவது இருக்கா? பவுலிங் கொஞ்சம் வீக் தான். ஓகே. ஸோ நீங்கள் 2 பேர் சொன்ன மாதிரி எனக்குமே ஒரே ஒப்பீனியன் தான். சிஎஸ்கேவோட டாப் 5ல் நான் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் டாப் 6ன்னுவேன். ஏன்னா அந்த டாப் 6 செம்ம இருக்குது. ஏன்னா நான் பிளேயிங்கில் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட டாப் 6 கன்னாக இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கலீலும் நூறும் லாஸ்ட் இயர் அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணாங்க சிஎஸ்கேக்கு ஆடின எலமெண்ட்ஸ். பட் வில் தே ஏபிள் டு ரெப்ளிகேட்டா, அதுதான் கொஸ்டின் மார்க். ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேர் ஒரு தனியாக தெரிவாங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில், அது மட்டும்தான். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா த மேன் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் எம்எஸ் தோனி. அவர் 14 மேட்சஸ் ஆடுவாரா? அது ஒரு கேள்விக்குறி இந்த சீசன். நிறைய பேர் அவர் ஆட மாட்டாருன்றாங்க, நிறைய பேர் அவங்க இம்பேக்ட் பேர் வருவான்றாங்க, நிறைய பேர் வந்து அவர் பாதி மேட்ச் ஆடுவார், பாதி மேட்ச் ஆட மாட்டாங்க. சிஎஸ்கேக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேட்சஸ் தோனி ஆடுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ருத்ராஜ்க்கு கேப்டன்சியில் ஹெல்ப் பண்ணோம், டீமோட மொரல் பூஸ்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அதர் டீம்ஸ்க்கு அந்த தோனி ஃபேக்டர் ஒரு பயம் கொடுக்கும். இதுதான் மெயினாக சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா தோனி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல்டில் இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்பனன்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், அதர் டீம்ஸ்க்கு அந்த பயம் இருக்கும். ஸோ தோனி இல்லைனா இந்த சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் கஷ்டப்படுவாங்களான்னு நான் வந்து பேட்டிங் வரை சொல்ல மாட்டேன். பட் அந்த கேப்டன்சி, அந்த அட்வைஸ், அந்த ஃபீல்ட் செட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு சிஎஸ்கே ஸ்ட்ரென்த்லாம் தோனியை இதுக்காக ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேன் தோனி இதுக்காக ஃபேக்டர், த தோனி ஃபேக்டர். அக்ரி பண்ணுறீங்களா? கண்டிப்பா ஃபேக்டர் ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணோம். அதுல எந்த அளவுக்குமே வேணாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக்னஸ் பக்கம் போயிடுவோம். எப்படி சொல்றது, ஒரு ப்ரெஷர்ல இருந்தாங்க தோனி வரப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதை அடிக்கலனாலும் ஒரு அந்த இது தோனி அந்த ஒரு தலை ஃபேக்டர் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பார்ப்போம் என்ன நடக்குது. சரி, ஓகே. அப்போ நான் அப்படியே வீக்னஸும் சொல்லிடுறேன். சிஎஸ்கேக்கு நான் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்லேயுமே ஒரு வீக்னஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஃபஸ்ட் நான் பேசுகிறேன், அப்புறம் பவுலிங் நிறைய இருக்குது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 6க்கு அப்புறம் 7, 8, 9 இவங்க 3 பேரால் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா ஃபினிஷர்ஸாக?
தோனியை நான் குறைய சொல்ல மாட்டேன், தலை தான். ஆனால் தலைக்கு ஏஜ் ஆகுது. செகண்ட் திங், லாஸ்ட் இயரே தலை ஒரு 3 மேட்சஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் அவுட் பண்ண வந்தார், பட் ஜெயிச்சு கொடுக்க முடியலை. பஞ்சாப் மேட்சாக இருக்கட்டும், இன்னும் ஏதோ ஆர்சிபி மேட்சாக இருக்கட்டும், இன்னும் ஒரு மேட்ச் எனக்கு சரியா தெரியல. அதுதான் இப்போ தலை கூட யார் ஆட போறா? இல்ல இம்பாக்டா நான் சொல்றேன். சப்போஸ் பேட்டிங்ல இம்பாக்டா வந்தா அந்த 6 இல்லாம 7, 8, 9 அப்படி ஒரு 8 ஆல்ரவுண்டர் 9 ஒரு அந்த மாதிரி சொல்றேன். இல்லைனா 6, 7, 8 வச்சுக்கோ. 6, 7, 8, 9 கூட வேணாம், 6, 7, 8. ஸோ இவங்க 3 பேர் மேலே ஹியூஜ் ப்ரெஷர் இருக்க போது அவங்க ஃபினிஷிங்கில் சிஎஸ்கேக்கு கான்ஸ்டண்ட்டாக அடிப்பாங்களா? எனக்கு அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. தலை தோனி இந்த வருஷம் ஆட போகிறாரான்னு ஃபஸ்ட்டு தெரில. ஆனால் அவரோட பேட்டிங் ஃபார்ம் அது எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தெரியுது. தேர்டு திங், டாப் 5ல் இருக்கிற எல்லாருமே ஃபார்மில் இருந்தால் தான் சிஎஸ்கே டெட்லியாக தெரிவாங்க. அதில் டாப் 5ல் ஒரு 3 பேர் ஃபார்ம் அவுட் ஆனால் கூட சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது நான் ஒரு பெரிய வீக்னஸாக பார்க்குறேன். ஃபோர்த்து திங், அவங்களோட பவுலிங்கில் எனக்கு எல்லாமே வீக்காக தெரியுது. ஏன்னா கலீல் அஹமத் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்மேட்டில் நல்லா பண்ணார், ஆஹா ஓஹோன் பண்ணலாம், டீசெண்டாக பண்ணார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் அதையே ரிப்ளிகேட் பண்ணுவாரா தெரியாது. அன்சுல் கம்போஜ் போட்டாலே அடிச்சாங்க ஹரியானாக்கு. கிட்டத்தட்ட அவரோட எக்கானமி 9.5லேருந்து 10 கிட்ட இருந்தது. ஸோ அது ஒரு கொஸ்டினபிள் ஃபேக்டர். குர்ஜப்னீத் சிங் இப்போ நல்லா 10 தான் இருக்கு. ஓகே, முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங்ல யாரால இந்த வருஷம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ்டா ஸ்டெப் அப் பண்ண முடியுமா? 2 லெஃப்ட் ஆர்ம் சீமா ஆடலாம் 11ஸ்ல. பட் ஆனால் பண்ணுவாங்களா? டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் நூர் அஹமது லாஸ்ட் இயர் பண்ண இம்பாக்ட்டுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்து கிடைக்கலாம்னு நல்லா போட்டார். இந்த வருஷம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டுமே சிமிலர் பிளேஸ், பிரசாந்த் வீர், அகில் ஹுசேன். அவங்கள டெலிவர் பண்ணுவாங்களா தெரியாது. டெத் பவுலிங்கில் மேட் ஹென்ரியும் அடி வாங்குவார், கலீலும் அடி வாங்குவார், அன்சுல் கம்போஜும் அடி வாங்குவான் போது டெத் பவுலிங்கில் சிஎஸ்கே இந்த 15 to 20 என்ன பண்ண போகிறாங்க அதுவும் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஃபுல்லாகவே சிஎஸ்கேக்கு வீக்காக தான் இருக்குது. என்ன தான் கலீல், நூர் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு பவுலிங் ஃபுல்லாகவே எனக்கு வீக்காக தான் தெரியுது. ஒரு இந்த பிளேயர் மேலே நான் பெட்டாக சொல்கிறேன் அப்படின்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஏன்னா நூறுமே இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. கலீல் ஃபுல்லாக நம்ப முடியாது. பவர் பிளேட் இல்லை 15th ஓவர் வரைக்கும் தான் கலீலால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே பவுலிங்கில் எனக்கு ரொம்ப வீக்காக தெரியுது எல்லா ஆஸ்பெக்ட்டுமே. அவங்க அந்த பவுலிங்கை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சாய் சொன்ன மாதிரி 2023 மாதிரி தான், யாருமே இல்லை சொல்கிற மாதிரி பவுலிங்கில். அப்போ ஜடேஜா இருந்தார், இப்போ அவருக்கு நூறு, அவள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிஎஸ்கே டீம் அவரே 5 மேட்ச் தான்ப்பா ஆனார் சீசன் ஃபுல்லாகவே. எடுத்து பாருப்பா, 5 மேட்ச் தான் ஆனார் 16 மேட்சஸில். அதுன்னு சொல்லலாம், ஓகேவா? அது ஒரு பாயிண்ட், நீ சொல்கிறது ஓகே தான். பட் ஆனால் அவர் ஆடினதே 5 மேட்ச் தான் இந்த சீசனில். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் சிஎஸ்கே பவுலிங்கில் யார் ஸ்டெப் அப் பண்ண போகிறா? கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? பேட்டிங் டாப் 5 கிளிக் ஆகுமா? அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் என்ன பண்ண போகிறாங்க? இத்தனை வீக்னஸ் நான் பார்க்குறேன். ஸோ டு ஆட் ஆன் நீங்கள் 2 பேர் ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னோட வீக்னஸ் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஷோரா பவுலிங் வீக்னஸ் இருக்கு. அவங்கள பேஸ் பண்ணி தான் பவுலிங் யூனிட்டே இருக்கு. கரெக்ட். வேற பேட்டிங்ல ஏதாவது வீக்னஸ் பெருசா இல்ல. அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்களா, அவ்வளவுதான். ஃபினிஷிங்ல கில், ருத்துராஜ் ஆடிடுவாரு, சஞ்சு பட்ரும், டூபேவும் ஆடிடுவாரு. டூபேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கார்த்திக் சர்மாவால முடியுமா, பிரசாந்த் வீரால முடியுமா? அவ்வளவுதான் மேட்டர். ஸோ ஓகே, அஸ்வத் ஷார்ட்டாக சம்ம பண்ணிட்டாரு. சாய், உங்களோட வீக்னஸ் நீங்கள் சொல்ல வந்த பேட்டிங்ல பெரிய வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டாப்ல ருத்ராஜும் சாம்சனும் அதிக பால்ஸ் ஆடிட்டாலே அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவங்க அதிக பால்ஸ் ஆடுறப்போ அதுக்கேற்ற ரன்ஸையும் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸுக்கு வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேட்டிங் எதுவும் பெரிய இஷ்யூஸாக இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் பேட்டிங்ல பேக்கப்புக்குமே வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஊர்வில்லாம் இருக்காரு. ஸோ வந்து பேட்டிங் வந்து ப்ராப்ளம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பவுலிங் தான் வந்து இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். பவுலிங் தான் வந்து பிரச்சனையாவே இருக்கு. பவுலிங் ஃபுல்லாவே பிரச்சனை தான். பிளேயிங் லெவல் போயிடலாமா? பவுலிங் டைம் ஆகுது. வர கலீல் அஹமத் வந்து பவர் பிளேயர்ல வந்து 3 ஓவர் கண்டிப்பா போட்டே ஆகணும். அது எந்த விட்டுமே வேணாம். போன வருஷம் எம்ஐ வந்து தீபக் சார் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து கலீல் அஹமத் வந்து யூஸ் பண்ணுறோம். போன வருஷம் தீபக் சாரை வந்து எம்ஐ வந்து மேக்ஸிமம் 7 to 8 ஓவர்ஸ்குள்ள தான் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கலீல் அஹமத் வந்து பவர் பிளேல 3 ஓவர், அதுக்கப்புறம் எய்தர் 8th ஓவர் அவரை கொடுத்து முடிச்சிடணும். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு நல்லா ஹேண்டில் பண்ணலாம். பவர் பிளேல கலீலுக்கு சப்போர்ட் ஆகணும். மிடில் ஓவர்ஸ்ல வந்து பிரசாந்த் வீர், நூர் அஹமத் இவங்க வச்சு நம்ம ஓட்டலாம். தேவைப்பட்டா சிவம் டூபே, டிவல் பிரேவிஸ், ஆயுஷ் மத்ரே
இவங்களால bowling போட முடியும். நான் டூபேலாம் இவங்களுடைய ஒத்துக்கிறேன்ப்பா. services-ஐ use ப்ரூவிஸ் பண்ணலாம் ஆயுஷ்லாம் தெரில. பட் ஆனால் ருத்ராஜ் ஒரு ஃபன்னி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். யூ வில் சி பேட்ஸ்மேன்ஸ் bowling some overs அப்படின்னு ஒரு ஃபன்னி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை ஹிண்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுடைய bowling அட்டாக் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறப்போ இன்னும் ஒரு 3 bowlers கிட்ட கொடுத்து அந்த பேர்டனை வந்து கம்மி பண்ண பார்க்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 2011 வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் bowlers இந்தியாவுக்கு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஷேவாக்லாம் கூட ஓவர்ஸ் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி டூபே, ஆயுஷ் மத்ரே, பிரேவிஸ் இவங்களை அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவா இருக்கும். டெத்தில் தான் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். 5 ஓவர் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் வர வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி ஒரு ஓவர் 10 வச்சு போட்டலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல கூட இருக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அவர் தான் போட போறாரு மெஜாரிட்டி ஆஃப் ஓவர்ஸ். மேட் ஹென்ரி சில ஓவர்ஸ், ஒரு ஓவர் ஆர் 2 ஓவர்ஸ் டெத்ல போடலாம். ஸோ டெத் போலிங் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒப்பீனியன் சொல்லிங்க, நானும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிபேட்டபிள் பார்ட்னா பிளேயிங் லெவன் தான். ஏன்னா எனக்குமே இந்த சிஎஸ்கே டீமுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவனே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டாப் 5-6லேயே நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே அதில் நல்ல பிளேயர்லாம் வெளில உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. பவுலிங்கில் என்ன மாதிரி காம்பினேஷனோட போகிறாங்க அதுவும் தெரில. ஸோ இத்தனை கன்ஃபியூஷன் இருக்குது. யார் ஸ்டார்ட் பண்ணீங்க பிளேயிங் லெவன் ப்ளஸ் இம்பாக்ட்? நானா இல்லை நீங்கள் யாரை பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே ஃபேன் நீங்க தான். நான் இப்போ காமனாக பேசுகிறேன்ப்பா. சிஎஸ்கே ஃபேன் இருக்குது, பட் காமனாக பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட 12 சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் இப்போ பார்த்த ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே 1 down தான் போகிறான்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் சாம்சன் வில் பி ஓப்பனிங். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கியோ நேற்று நைட்லேருந்து நியூஸ் போகுது. ருத்ராஜ் அண்ட் சாம்சன் வில் பி ஓப்பனிங். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா ருத்து சாம்சன் ஓப்பனிங், ஆயுஷ் மாத்திரே 1 down. நம்பர் 4 நான் இங்கே ஒரு வித்தியாசமான மூவ் எடுத்துன்னு வரேன். ஐ வில் பிளேயிங் உர்வில் பட்டேல். லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணார். எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி பிளேயர்லாம் பெஞ்சில் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அவரோட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, பவர் இருக்குது, ஹேஸ் த எபிலிட்டி டு கிராக் த பால். 6 நல்ல அடிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஐ எம் பிளேயிங் உர்வில் பட்டேல் அட் நம்பர் 4. நம்பர் 5 வில் பி டெவல் ப்ரூவிஸ். நம்பர் 6 will be சிவம் டூபே. நம்பர் 7ல் என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவா பிரசாந்த் வீரானா. ஐ வில் கோ 1 step further and play பிரசாந்த் வீர் தான். ஏன்னா கார்த்திக் சர்மா 14 crores வர்த்தா இல்லையா நமக்கு தெரியாது. அது உர்வில் பட்டேலா கார்த்திக் சர்மான்ற டவுட் வரும். பட் ஏன் பிளேயிங் பண்ணலாம் கார்த்திக் சர்மாக்கு இடம் இல்லை. ஐ எம் பிளேயிங் பிரசாந்த் வீர் அட் 7, தோனி அட் 8, ஜேமி வார்டன் அட் 9, கலீல் அஹமத் அட் 10, நூறு 11. என்னோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ஃபாஸ்ட் பவுலிங், 5 பவுலர்ஸ் ப்ளஸ் 6வது பவுலர் சிவம் டூபேவா போகிறேன். கலீல், ஓவர்டனு, அதுக்கப்புறம் வந்து மேட் ஹென்ரி 3 ஃபாஸ்ட் பவுலரு, 100 பிரசாந்த் 2 ஸ்பின்னரு, அது இல்லாமல் பார்ட் டைமாக ஆயுஷ் மாத்திரே, அதுக்கப்புறம் மீடியம் பேசரா 6th bowling ஆப்ஷனாக சிவம் டூபே. ஸோ இதுதான் என்னோட 11 + இம்பாக்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதான் இருக்கு டீம். ஆனா எனக்கு நம்பர் 4ல வந்து நீங்க ஊர்வில் பட்டேல் வச்சிருக்கிறது தான். நீங்க ஆயுஷ் மாத்திரே டிராப் பண்ணிட்டு ஊர்வில் பட்டேல் 1 down அனுப்பலாமே. ஆயுஷ் மாத்திரே அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், செம்ம ஃபார்ம்ல இருந்தார். அவரெல்லாம் டிராப் பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் வச்சிருக்கேன். நான் மிச்சல் சாண்டரே உட்கார வச்ச டீம் அவங்களுக்கு. என்னையா பேசுற நீனு? அது இந்தியன் பிளேயர்லாம் அப்படி உட்கார வைக்க மாட்டாங்கப்பா. ஓவர்சீஸ் பிளேயர்னா ஒத்துக்கிறேன். இந்தியன்ஸ்லாம் அப்படி எலிசா, அதுவும் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்லாம் அவ்வளோ ஈஸியாக உட்கார விட மாட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே. நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரே. ஓகே. 4 சிவம் டூபே. ஓகே. 5 டிவல் பிரேவிஸ். ஓகே. 6 பிரசாந்த் வீர். ஓகே. 7 கார்த்திக் சர்மா. ஓகே, எஸ் எதிர்பார்த்தேன். 8 ஜெமி ஓவர்டன். ஓகே. 9 ராமகிருஷ்ணா கோஷ். ஆர் தலை அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அன்எக்ஸ்பெக்டட். ராமகிருஷ்ணா கோஷ் நான் வந்து சொல்ல வந்தேன், செம்ம டேலண்ட்டு, நல்ல பிளேயர். பட் எங்கே ஃபிட்டின் பண்ணுவாங்க தெரியாதுலாம் நான் வைக்கல. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட். ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் தலை அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ். ஓகே. 10 மேட் ஹென்ரி. ஓகே. 11 நூர் அஹமத், இம்பாக்ட் பிளேயர் கலீல் அஹமத். இன்ட்ரெஸ்டிங். தலை இல்லைனா ராமகிருஷ்ணா கோஷ், இதை நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, வித்தியாசமாக யோசிச்சிருக்கு. அஸ்வத், ஏன்னா வந்து மிட் bowlingல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ராமகிருஷ்ணா கோஷ் வந்து வேணும்ன்றது. இஸ் டன் வெல். லாஸ்ட் 1 year சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ராமகிருஷ்ணா கோஷ். நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னா ராமகிருஷ்ணா கோஷ் தான். ஆக்சுவலி குர்ஜப்னீத் சிங் ராமகிருஷ்ணா கோஷ் தான்.
சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே. அஸ்வத் சொல்லி முடிச்சிட்டா நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூ போயிடலாம், லாஸ்ட் பார்ட். என்னோட பிளேயிங் 11ல வந்து கெய்க்வாடும் சாம்சங்கும் ஓபன் பண்றாங்க. ஓகேவா? ஒன் டவுன் வந்து ஊர்வில் பட்டேல் ஆர் சர்ஃபாரஸ் கான், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆட்டுவாங்க. சர்ஃபாரஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்ட், பட் உடனே பிளேயிங் 11 நம்பர் 4 பிரீவிஸ். நம்பர் 4 பிரீவிஸ். மாத்திரை இல்லையா 11ல? மாத்திரை கிடையாது. மாத்திரை இல்ல. 5 வந்து சிவம் டூபே. ஓகே ஓகேவா? 4 பிரீவிஸ், 5 டூபே, 6 and 7 கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர். ஓகே. 8 ஓவர்டன். ஓகே ஓகேவா? 9 வந்து நூர் அகமத். ஓகே ஓகேவா? 10 வந்து மேட் பேர் என்னப்பா, மேட் ஹென்றி. 11 கலில். இம்பாக்ட் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எம்எஸ் டோனி, அப்படி இல்லைன்னா சரி. ஏன் 2 பேருமே தோனி இம்பாக்ட் பிளேயரா இல்ல பிளேயிங் 11ல வைக்க டவுட்ன்றீங்க? காம்பினேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவரு லாஸ்ட் சீசன்லாம் 8ல தான் வந்து ஆடினாரு. கரெக்ட். அதனால தான் இம்பாக்ட்ல இருக்காரு இந்த சீசன், வேற ஒண்ணும் இல்ல. இன்ட்ரஸ்டிங். ஓகே. ஆக்சுவலா ஓவர் 10 ஆடினீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கும். he can give you 4 overs. T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணிருக்காரு. ஓகே. இல்ல இன் பிளேஸ் ஆஃப் ஓவர் 10 அகில் ஹுசைன் கூட ஆடலாம். ஓகே, இன்ட்ரஸ்டிங். ஓவர் 10 இருந்தாருன்னா உங்களுக்கு டெப்த்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். கரெக்ட். அதனால தான் நானும் ஆக்சுவலி ஓவர் 10 ப்ரிஃபர் பண்ண. அகில் ஹுசைன் ஆட வைக்க முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல. குவாலிட்டி ஆல்ரவுண்டர் தான், பட் இடம் இல்ல. சரி ஓகே. வந்து டோனி உள்ள இருக்கிற மாதிரி லைக் போல்ட் எப்படி ஸ்பெஷலிஸ்ட் நியூ பாலோ, ஆனா அவர் லாஸ்ட் 2-3 இயர்ஸா டெத்லயும் நல்லா போட்டிருக்காரு போல்ட். லாஸ்ட் சீசன் ஒரு 3 to 4 மேட்சஸ் போல்ட் வந்து டெத்ல 2 ஓவர் போட்டாரு. 2 ஓவர் 3 ஓவர்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அது அப்புறம் பேசலாம். இப்போ நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி கலில் இந்த சீசன் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். கரெக்ட். அது நான் அக்ரி பண்றேன். நான் ஒரு 3 ஃபேஸ் பவுலரா அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். கொஞ்சம் டெத்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் கலில். ஆக்சுவலா தோனியை வந்து ஏன் ஸ்குவாட்ல வைக்கலன்றதுக்கு ரீசன் என்னன்னா காம்பினேஷன்ஸ் வந்து அடி வாங்கிடக்கூடாது. ஆனா அட் த சேம் டைம் சிஎஸ்கே டெட் போலிங் வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்றதுனால வீடியோ ஜெமி வார்டன் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சாங்க. ஓகே. அப்புறம் போது நம்ம யூஸ் பவுலிங்கே நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா இப்போ தோனி வந்து ஸ்குவாட்ல பிளேயிங் 11-12ல இருக்கிறத விட சிஎஸ்கே வந்து 6th கப் அடிக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. தோனி வந்து பிளேயிங் 12ல இருந்து மேட்சஸ் ஆடுறதை விட 6th கப் அடிக்கிறது தான் வந்து சிஎஸ்கே ரொம்ப தேவை. அஸ் அ ஃபேன்ஸா நமக்கும் அதுதான் வந்து தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்போ டீமுக்கு வின்னிங்க்கு என்ன தேவையோ நம்ம அதை தான் வந்து பார்க்கணும். டெட் போலிங் கன்சர்ன் தான் இருக்கு. எல்லிஸ் இருந்தாரா நம்ம தைரியமா தலையை வந்து உள்ள போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. எல்லிஸ் இல்லைன்றதுனால ஓவர் 10 அண்ட் ராமகிருஷ்ணா கோஸ் ஷுட் ஸ்டெப் அப். ஓகே. அப்பதான் வந்து டெட்ல வந்து ஆகாம இருக்கும். புரியுது. ஸோ ஓகே, 2 பேரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. ஸோ க்ளோசிங் பார்ட் முடிச்சிடலாம். சிம்பிள். டாப் 4 போவாங்களா இல்ல டாப் 4 போக மாட்டாங்களா இல்ல டவுட்டா? 4, 5, 6 அஸ்வத் ஷோரா போக மாட்டாங்க. சாய் கண்டிப்பா போவாங்க நினைச்சேன். 2 கான்ட்ராஸ்டிங் டிசிஷன். கரெக்ட் தான். 2 பேரும் அப்படி இருக்கிறது தெரிஞ்சது தானே. சரி, நான் வந்து உங்க 2 பேருக்கும் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா சிஎஸ்கேவால ஷோர் ஷாட் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா எனக்கு புரியாது. பட் ஷோர் ஷாட் தேர்ட் ஆர் ஃபோர்த் கஷ்டப்படுவாங்க. பேட்டிங் வச்சு உங்களால மேட்ச் தான் ஜெயிக்க முடியும். இல்ல அதான் நான் சொல்றேன். மேட்சஸ்ல இங்க ஒரு 6 to 7 மேட்சஸ் ஜெயிக்கலாம். ஆனா உள்ள டாப் 4 போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி சிஎஸ்கேக்கு இந்த 2010, 12, 2024 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த எல்லா லீக்ஸ்லயே லாஸ்ட் மேட்சஸ் தான் உங்களோட பிளே ஆஃப் மேட்ச் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சிஎஸ்கேக்கு நடக்க போகுது. டாப் 4ல 4th டீமா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே முடிப்பாங்க. இல்லைனா
கிட்ட வந்து 5th 6th முடிக்கலாம். ஸோ இதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பவுலிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஷோர் டாப் 4 சொல்லியிருப்பேன். பட் பவுலிங்கில் வீக்னஸ் தெரியவே குவாலிஃபை ஆக மாட்டாங்க, நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். பட் அந்த 2010, 12, 2024 மாதிரி லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் அவங்க போகிறாங்க. அங்கே டிசைட் ஆக போகுது 4th முடிப்பாங்களா இல்லை 5 or 6 போகிறாங்களா, ரன் ரேட் காப்பாற்றுமா, இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ ஐம் நாட் ரூலிங் அவுட் சிஎஸ்கே. பட் சிஎஸ்கே 6th கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். பட் ஆஸ் அ ஃபேன் எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும். பட் ஆஸ் அ காமன் பர்சனாக பார்த்தா கஷ்டப்படுவாங்க. டிராஃபிக்கும் வாய்ப்பு இருக்கு. 2023 நம்ம பவுலிங் அட்டாக் வந்து ஜடேஜா தவிர வேற யாரும் பவுலர்ஸ் கிடையாது. தீபக் சாருமே வந்து அப்ப சரியான ஃபார்ம்ல இல்ல, இன்னான் அவுட்டா இருந்தாரு. இன்ஜுரி சிஎஸ்கே கப் அடிக்கனால 2023 2010 மனசுல வச்சுக்கணும். டெலிவர். சோ அந்த மாதிரி இந்த ஸ்குவாட் பண்ணுச்சுன்னா ஷார்ட் டிராஃபி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, என்ன பண்றாங்க? சரி ஓகே. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிங்க. மக்களே நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட 11s என்னவா இருக்கும், சேப்பாக்கில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, யார் டார் பேராக இந்த வருஷம் நல்லா பண்ண போகிறாரு, எங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டோம். எங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிஎஸ்கே பற்றி நாங்கள் ஆராய்ச்சிட்டோம். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. நல்ல பேக்கப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ராகுல் சார், சர்ஃப்ராஸ் கான், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பற்றி நாங்கள் எல்லாமே அலசிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆலாரியோட சந்திப்போம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சிஎஸ்கே மாதிரி டீம்ஸுக்குலாம் அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அவ்வளோ லென்த்தாக பேசியிருக்கோம். பட் கான்வர்சேஷன் உங்களுக்கு நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன எல்லாமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் வீடியோவில் சந்திப்போம். அதோட நாங்கள் போடுற கடைசி ப்ரீ வீடியோ. ஸோ 10 ப்ரீவியூ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் இந்த எல்லா வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.